ஹாப்பியா இருக்கேன் சார். பாத்தீங்கன்னா ஃபேன்ஸோட எக்ஸைட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். we are so happy to watch the film. ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோல இருந்து இங்க அப்ராட்ல இருந்து வெரி ஹாப்பி சார். சார் நீங்க உள்ள உங்களோட படம் பார்க்கணும் சார். ஆமா சார் பார்க்க போறோம். 28 வருஷம் கழிச்சு இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இரண்டாம் பாகம் எந்த அளவுக்கு இருக்கு படம் நீங்க பாத்துருக்கீங்க முன்னாடி எந்த அளவுக்கு நீங்க பாத்தீங்க கமல் ஃபேன்ஸ்க்கு எப்படி ஒரு ட்ரீட்டா இருக்கும்? பெரிய ட்ரீட்டா இருக்குங்க. கமல் சாரோட ஃபேன்ஸ்க்கு பெரிய ட்ரீட்டா இருக்கும். சான்ஸே இல்ல. 26 வருஷம் கழிச்சு திருப்பி வரார், தாத்தா வராருன்னும் போது கதறல் ஸ்டார்டட். சங்கர் சாருடைய முன்னாடி படமும் சரிவர எதிர்பார்த்த அளவு இல்லாம இருக்கு. அப்படி இல்ல இல்லையா? அப்படி இல்ல, அது நீங்க நினைக்கிறீங்க பர்சனல் ஒப்பீனியன். அப்படி எல்லாம் கிடையாது. வேற லெவல்ல இருக்கும். இப்போ நீங்க வந்து ரிவ்யூஸ் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா தெரியும் படம் எந்த லெவல்ல வந்திருக்குன்றது வந்து. படம் பார்த்துட்டு சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். நீங்க தான் சொல்லணும். காவல்துறை நண்பர்களுக்கு நம்ம தொந்தரவா இருக்கக்கூடாது. அதனால நாளைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கணும் இல்லையா, அந்த பிரச்சனைகள் வேணாம். அதனால இதோட போதும். இதோட படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்துப்போம். சரியா? தாத்தா வராரு, தாத்தா வராரு. குதிரையில வந்ததுக்கான காரணம் அந்த காலத்துல நான் படங்கள்ல பார்த்ததுதான். போராட்டங்கள் நடக்கும்போது குதிரையில தான் போவாங்க. இது கமலஹாசன் அவர்களுக்கும் இந்தியன் அவர்களுக்கும் தாத்தா வராரு, லஞ்சம் 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 எல்லா இடத்துலயும் லஞ்சம் தான் இருக்கு. சொல்ல விட போறாரு தாத்தா. வந்து புட்டா எல்லாருக்கும் அண்ணன், எல்லாருக்கும் அண்ணன். கூலாத்தான் இருப்பாரு கூல் சுரேஷ் அண்ணன், எங்க கூல் சுரேஷ் அண்ணன். கமெண்ட்ல போடுவீங்க இவரு பெரிய கமெண்ட்ல போடுவீங்க கூல் சுரேஷ் வெண்ண அதானப்பா போடுவீங்க. லஞ்சம் வாங்கினாலும் குத்துவேன், இந்த மாதிரி பாட்டு பாடினாலும் கட்டி பிடிப்பையா. தாத்தா வராரு, இந்தியன் தாத்தா வராரு, இந்தியன் தாத்தா வராரு. நன்றி 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 நன்றி. படம் பார்க்க வந்திருக்கீங்க? இந்தியன் 2. யார் படம்? தாத்தா. தாத்தா. தாத்தா படமா? ஃப்ரீடம் ஃபைட்டர் தாத்தா. ஃப்ரீடம் ஃபைட்டரா? கமலஹாசன் படம் பார்த்தீங்களா? ஒரு படம் பார்த்திருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நேத்துக்கு பார்த்தோம். இன்னைக்கு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு தான் பார்க்கறீங்களா? முன்னாடி என்ன படம் பார்த்திருக்கீங்க? இந்தியன். இந்தியன் பார்த்திருக்கீங்களா? எப்படி இருந்துச்சு படம்? நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சா? இந்தியன் 2 எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குமா? சங்கர் சார் தெரியுமா? சங்கர் சார் தெரியுமா? ஓகே. உங்களுக்கு இந்தியன் 2ல என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? ஒரு 2 லைன் பாட முடியுமா? ஹைப் இருக்குது, அதான் மூவி பார்த்துட்டு
ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. நல்லது தான், அவங்களையும் கொண்டு வராங்கல்ல ஸ்க்ரீனில், இல்லாதவங்கள கொண்டு வரது நல்லது தான். அதே மாதிரி அனிருத் மியூசிக்கில் நினைக்கிறாங்க. நல்லா தான் இருக்கும், அதுவும் நல்லா எக்ஸைட்டடாக தான் இருக்குது. தேங்க்யூ. ஓகேம்மா, பட்டு ஒரு நினைக்கிறீங்க விஷயங்கச்சு ஓப்பனாக இருக்குது. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு, பார்க்குறப்பே நல்லா இருந்துச்சு. அது மாதிரி தானே இது இருக்கும் அப்படின்ட்டு வந்திருக்கோம். கமல் ரசிக்கிறா நீங்கள்? இல்லை, நான் எல்லாத்தையும் பார்ப்பேன். இந்தியன் தாத்தா ரொம்ப பிடிக்கும், நேர்மையாக இருப்பார். அதே மாதிரி ஊரில் இந்தியனில் எல்லாம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கும்யா. ப்ரோ இப்போ பார்த்தீங்கன்னா 5 வருஷம் கழித்து நம்ம கமல் சார் வந்து திரையில் வந்து ஒழிக்கிறாரு. விக்ரம் படம் நடித்து ரொம்ப நாள் கம்பேக் இருந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சங்கர் சார் ரொம்ப நாளாக படம் எடுக்காமல் இருந்தார். 2.0 இந்த மாதிரி எந்திரன் அந்த மாதிரிலாம் படம் எடுத்திருந்தார். திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 வரது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு. கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயசான காலத்துலேயும் ஒரு 55 வயசு இருக்கும். கெட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தாத்தா கெட்டப்லாம் அவருக்கு சூட்டபுளாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது இல்லாமல் இந்த படத்தில் அனிருத் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா தெரிக்க விட்டார். மேடையிலே சொல்லியிருந்தார் அனிருத் நல்லா பண்ணியிருக்காரு சார் படம். இந்த படம் கன்ஃபார்மாக இன்று வெற்றி விழாவாக நாங்கள் கொண்டாடுறோம். இந்த படம் கன்ஃபார்மாக வெற்றி விழாவாக அமையும். ஏன்னா நான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்துருக்கேன் சங்கர் சார் எப்படி எடுப்பார், எந்த மாதிரி பண்ணுவாருன்னு. எனக்கு நல்லாயிருக்கும் அந்த படம். எங்கள் ஊரில் ஷூட்டிங் எடுத்துருக்காங்க, ஸ்ரீபெரும்புதூரில். நல்லாயிருக்கும் சார் படம். இது கமல் சார் படம் வந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் விக்ரமுக்கு அப்புறம் இதாக இப்போ நடிக்கிறாரு. இது நல்ல ஒரு இதுவாக இருக்கும். மறைந்த விவேக் சார் நடிகர் வந்து இதில் ரிட்டர்ன் கொண்டு வராங்க. அப்புறம் மனோபாலா அவரும் வராரு. அவங்க வந்து இதான் கடைசி படம்னு நினைக்கிறேன். நல்ல ஒரு இது தான். இதில் வந்து ஏஆர் ரகுமான் இல்லாமல் அனிருத் இப்போ முதல் முறையாக இசையமைக்கிறாரு. மிகப்பெரிய வெற்றி அடையும் தான் நான் சொல்கிறோம். நல்ல வரவேற்பு கிடைக்கும் இதுக்கு. ஓகே, தேங்க்யூ. அப்புறம் வருது இந்த படம் 2. ஆமாம், நான் ஃபஸ்ட்டு படம் வந்து இந்தியன் 2வை இந்தியன் 1 பார்த்தேண்ணா. அது பயங்கரமாக இருந்துச்சு படம். அதுக்கப்புறம் தளபதிலாம் சொன்னார் நமக்கு இந்தியன் படம் தான் பிடிக்குன்ட்டு. அதுக்காக நான் படத்தை பார்த்தேன். இந்த படத்துக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேண்ணா. அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இதுக்கு முன்னாடி ஏஆர் ரஹ்மான் தான் சங்கர் சார் கூட எல்லா படத்துக்கும் பண்ணார். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து அதாவது எப்படி விக்ரம் மாதிரி கொஞ்சம் வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேண்ணா. கமல் சாருனாலே அது ஒரு பிரம்மாண்டமான ஒரு படமாக இருக்கும். இதில் சங்கர் சாரும் கமல் சாரும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா பண்ணுறாங்க படம். ஒரு நல்ல எதிர்பார்ப்போடு தான் நான் வந்துக்கிறோம். கதை வந்து அதே கதையாக இருக்குன்னு டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருப்பாங்கண்ணா. அந்த கதையில் கொஞ்சம் மேட்ச் ஆகும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணி தான் எடுத்துருப்பாங்கண்ணா. அது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பழைய கதையை எடுத்துகிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்காதுண்ணா. ஏன் ஓகே. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 20 இயர் கேப் இருந்தாலும் வந்து ட்ரெய்லர் இதெல்லாம் அவ்வளோ நல்லா இருந்தாலும் கொஞ்சம் பஸ் கம்மியாக தான் இருக்குது, ஹைப்பும் கம்மியாக தான் இருக்குது. ரொம்ப எதிர்பார்ப்போட நான் படத்துக்கு வரல. ஆனால் வந்து ஒரு சங்கர் படம் இவர் ஒரு 6 வருஷம் கழிச்சு ஒரு சங்கர் படம் வரதுனால அவர் கமர்ஷியலாக சில எலமெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பார். ஸோ அதனால வந்து கொஞ்சம் என்டர்டெயின் ஆவாங்க ஆடியன்ஸ். அது ஒன்று இருக்குது. அண்ட் வந்து ஆப்வியஸாக கமல் அண்ட் சங்கர் ஆஃப்டர் 26 இயர்ஸ் தேர் கமிங் டுகெதர். ஸோ அது ஒரு அளவுக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னா அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. அதை பற்றி எனக்கு பெருசாக கருத்து இல்லை. நான் பாட்டு கேட்ட வரைக்கும் பாட்டெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இப்போது அவர் நேற்று ஏதோ ட்வீட் போட்டிருந்தார் வந்து இந்தியன் 1 பிஜிஎம்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அது கரெக்டான இடத்துல நல்லா யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு நொஸ்டாலஜிக் ஃபீல் நல்லாயிருக்கும். சேம் ப்ரோ, ரொம்ப மினிமலான எக்ஸ்பெக்டேஷன் தான். எப்படியோ ஓகேவாக தான் இருக்கும்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோட தான் வந்திருக்கும். அட்லீஸ்ட் பிஜிஎம் வச்சு படத்தில் தேடுற மாதிரி இருந்தால் ஓகே, வேறு எதுவும் இல்லை பெருசாக. அதே மாதிரி தான் இருக்கும். மேபி லைட்டாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ஷங்கர் மூவிஸ் ஜென்ரலாக பார்த்தாலே ஒரு ஸ்கெல்டன் ஆஃப் த ஃபிலிம் சேமாக தான் இருக்கும். அதை வேறு ஒரு விதமாக எடுத்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இருக்கும். பெருசாக டிஃப்ரென்ஸ் எதுவும் இருக்காது. மியூசிக் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பரவாயில்லையா இருக்கும். தேங்க்யூ. அதே தான், லைக் பெருசாக ஒன்றும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் ஓரளவுக்கு சேம் டெம்ப்ளேட்டாக தான் இருக்கும். பட் இதில் இந்த டைமுக்கு ரெலவெண்ட்டாக சில இஷ்யூஸ் அண்ட் வாட் எவர் எலிமெண்ட்ஸு சில கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது தான். மற்றபடி அதான் ஒரு கம்பேரிசன் இல்லாமல் பார்க்குறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் தேர்ஸ் அ லாட் ஆஃப் சேஞ்ச் தட் ஹஸ் ஹேப்பன் ஓவர் தீஸ் 20 years. ஸோ அந்த ஒரு ஐ மீன் ஸோ ஃபார் இட்ஸ் நாட் தட் பேட். கேட்க எனக்கு ஃபஸ்ட்டு கேட்டோன்னே எனக்கு அவ்வளோ அப்பீலிங்காக இல்லை. பட் அப்புறம் இட் காட் பெட்டர் மாதிரி தான் இருக்குது. ஸோ ஐ திங்க் படத்தோடு பார்க்குறப்ப ஐ திங்க் த மியூசிக் வில் பி குட். அண்ட் லைக் ஐ ஃபீல் லைக் த பிஜிஎம்ஸ் ஆல்சோ வில் இட்ஸ் அ ஸ்ட்ராங் பாயிண்ட் ஃபார் அனிருத். ஸோ அதனால் அது நல்லா போகும் அப்படின்னு தான் நம்புறேன். தேங்க்யூ.
நான் டிவியில் தான் பார்த்தேன், நான் லைக் பார்க்கல இன்னும். ஸோ அதனால் இந்தியன் ஒன் ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அண்ட் எனக்கும் ரொம்ப நல்ல படமாக இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஐ ஃபீல் லைக் வந்து ஒரு கம்பேரிசனாக பண்ணாமல் பார்க்குறது வந்து இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் அப்படின்னு நான் தேங்க்யூ. இல்லை டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லோரும் லஞ்சம் வாங்குறது எல்லாருமே ஐஏஎஸ்ஸே முடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா சங்கர் சார் வேறு எல்லாம் நல்லாயிருக்கும் பார்க்கலாம். ஓகேண்ணா. சாங் நல்ல எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். ஏன்னா இந்தியன் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஓஹோன்னு ஓடிச்சு இல்லைங்களா? அதை விட வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நல்ல எதிர்பார்ப்போடு வந்திருக்கோம். என்ன பிருந்தா நீங்கள் கொஞ்சம் பேச. நிறைய எதிர்பார்ப்புகளோடு தான் வந்திருக்கோம். ஏன்னா இந்தியன் 1 பார்த்தோம், இந்தியன் 2 அதே இதில் இருக்கும்னு பார்க்குறோம். அப்போ கமல் சார் கொஞ்சம் யூத்தாக இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் ஆமாம் டெஃபினட்டாக அது உண்மையாகவே. பட் அவர் இல்லாதது ஒரு குறை தான். சரி இல்லை பார்க்கும்போது நல்லா இருக்கும் தான் எதிர்பார்த்து தானே வந்திருக்கோம். அப்போ வந்து இருந்த கேமரா வேற இந்தியன் ஃபர்ஸ்ட் எடுக்கும்போது. இப்போ 28 வருஷம் அது மட்டும் இல்லைங்க தம்பி, காலங்கள் மாறிடுச்சு, ஜென்ரேஷன். அப்போ வேற கேமரா. இப்போ சங்கர் சாருக்கே நல்லா தெரியும். அப்போ உள்ள ஃபைட்டெல்லாம் சார் வந்து கமல் சார் எப்படி நடிப்பாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அதனால் ரொம்ப ஒரு நல்ல எதிர்பார்ப்போட வந்திருக்கோம். படம் முடிச்சுட்டு வந்து எப்படி வெளியே இருப்பீங்கல்ல நீங்கள். அப்போ நாங்கள் ஓகே தேங்க்யூ. வணக்கம் தம்பி. சார் நாங்கள் கர்நாடகாவிலேருந்து வந்துக்கிறோம். கோலார் தங்கவயல் கேஜிஎஃப் அந்த ஊர்லேருந்து வந்திருக்கோம். முதல்ல என்னுடைய முன்மொழி முடிச்சிட, கடவுளை கண்டவரும் இல்லை, என் ஆண்டவரை வென்றவரும் இல்லை. இப்போ கேளுங்க, நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நான் அதுக்கான ஆன்சர் கொடுக்குறேன். ஆமாம் சார், அன்றைக்கி என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு அதே எதிர்பார்ப்பு இன்றைக்கும் இருக்குது சார். நாங்கள் அப்போ பார்த்தோம் இந்தியன் 1, இப்போ இந்தியன் 2 பார்க்க போகிறோம் சார். டிஃப்ரென்ஸு ஆண்டவர்னாவே டிஃப்ரெண்ட் தான் சார். இதில் நீங்கள் கொஸ்டினே பண்ண வேண்டியதில்லை, ஆண்டவர்ன்றதே டிஃப்ரெண்ட் தான் இல்லைங்களா? அப்போ 100% டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்தியன் 3 இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றது தான் யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய போட்டு அதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இன்னும் அது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாக இருக்கும் இந்தியன் 3க்கும். சார் உங்களுக்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு ஒன்று அவசியம் இல்லையே. நிறைய மீடியாஸ்க்குறாங்க, நிறைய மீடியாஸ்க்கு நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்க வேண்டியும். அதே மாதிரி ஒரே மியூசிக் டைரக்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா மியூசிக் டைரக்டர் வளர்த்தோம் கொடுக்கலாம். கமல்ஹாசன் ஆண்டவரால் அவர் வளர்றாருன்னா அது சந்தோஷம் தானே, யூத் தானே, வளர்ந்துன்னு போட்டுமே, அது எந்த தப்பும் இல்லையா சார்? ஆமாம் சார். இது நல்ல கொஸ்டின் சார். அங்கே ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க அங்கே பார்க்கணும், தமிழ்நாட்டில் பார்க்கணும், தமிழ்நாட்டில் இன்னும் செலிப்ரிட்டி நடக்குது அப்படின்றது. நாங்கள் வருவோம், ஆனால் இந்த பக்கம் வந்ததில்லை. ஸோ கிருஷ்ணகிரி தருமபுரி எங்களுக்கு அது பக்கத்தில். கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் இந்த பக்கம் பார்த்துன்னு போயிருக்கோம். சரி இந்த டைமு இங்கே வந்து பார்க்கலாம் அப்படின்றதுனால இங்கே வந்தோம் சார். தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் தெரியும் நமக்கு. ஸோ நல்லா லுக்கிங் ஃபார்வர்ட் ஆக்சுவலி. 26 வருஷம். ஆல்மோஸ்ட் 27 இயர்ஸ், 28 இயர்ஸ். அந்த ஃபஸ்ட்டு பார்ட் வந்தப்போ எனக்கு என்ன வயசு, 3 வயசு, 2 வயசு, 2.5 வயசு. அதுக்கப்புறம் பார்க்குறது லுக்கிங் ஃபார்வர்ட். நான் ரீசெண்டாக வந்து ஃபஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்ப்போம். செகண்ட் பார்ட் எனக்கு பெருசாக இந்தியன் 3 தான் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை கொஞ்சம் நல்லா இருந்தால் கூட வில் பி வெரி ஹாப்பி. லுக்கிங் ஃபார்வர்ட் ஆக்சுவலி. ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய ஹாப்பி பார்ட் என்னென்னா, நான் இவர் பேர் கோவிந்த், என்னோட நேம் அரவிந்த். நாங்கள் 2 பேருமே இந்தியன் 2ல் அனிருத் சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கோம். நாங்கள் பாடியிருக்கோம் பாரா, கம்பேக் இந்தியா எல்லாமே. ஸோ தேட்டரில் நாங்கள் அதை இன்னும் கேட்குறதுக்கு, அதுவும் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராஜெக்ட் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஸோ அதில் நாங்கள் ஒரு பார்ட்டாக இருக்கோன்றது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார். தேங்க்யூ.